வணக்கம் நண்பர்களே. மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமிக்கு ஒவ்வொரு நாமம் உண்டு. அப்படி இந்த மாதம் வரக்கூடிய, அதாவது ஜூன் மாதத்துல வரக்கூடிய அஷ்டமிக்கு அதிக பகவத் அஷ்டமின்னு பேரு. இந்த அஷ்டமியோட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அஷ்டமி நாள்ல நீங்க சூரிய அஸ்தமன நேரத்துல, அதாவது 6 to 7 அந்த நேரத்துல சிவாலயம் சென்று நீங்க சிவபெருமானையும் அதே மாதிரி கால பைரவரையும் வழிபடுவதன் மூலியமாக உங்களுக்கு, அதாவது பூர்வ ஜென்மத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி பூர்வ ஜென்ம சாபங்கள், அதே மாதிரி உங்களுக்கு ஏற்படுகின்ற மன கஷ்டங்கள், அதே மாதிரி பண கஷ்டங்கள், அதே மாதிரி கடன் சுமைகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு மகா அஷ்டமின்னு சொல்லலாம். அதிக பகவத் அஷ்டமின்னு பேரு இதுக்கு. இந்த நாள்ல நீங்க போய் கண்டிப்பா, அதாவது கால பைரவரை வழிபடுவதன் மூலியமாக, அதாவது நீங்க செவ்வழி மலர்களாலும், அதே மாதிரி உங்களுக்கு நெய் தீபம் ஏற்றலாம், அல்லது தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றலாம், அப்படி இல்லைன்னா இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றலாம். இந்த மாதிரி நீங்க தீபம் ஏற்றி, அதாவது பைரவரை ஒரு 8 முறை சுற்றி வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பூர்வ ஜென்ம சாபங்கள் நீங்கும், கடன் பிரச்சனைகள் நீங்கும், பண கஷ்டங்கள் நீங்கும், மன கஷ்டங்கள் நீங்கும். 8/6/2026, அதே மாதிரி உங்களுக்கு 22/6/2026 ஆக இந்த 2 நாட்களில் வரக்கூடிய அஷ்டமிக்கு அதிக பகவத் அஷ்டமின்னு பேரு. கண்டிப்பா நீங்க இந்த நாள்ல, அதாவது சிவாலயம் சென்று சிவபெருமானையும் கால பைரவரையும் வழிபடுவதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற வாழ்வில் அனைத்து துன்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக வருடத்தில் அமையும்.